பல்வேறு விதங்களில் புத்தாண்டை வரவேற்ற நிகழ்வுகளில் புத்தகங்களை வாங்கி புத்தாண்டை கொண்டாடி வரவேற்ற நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மெரினா கடற்கரையில் ஒன்றாக கூடி வரவேற்பது, மோட்டார் சைக்கிள் ரேஸ் செல்வது, நட்சத்திர விடுதியில் ஆட்டம் பாட்டம் மற்றும் விருந்து என அவரவர் விருப்பத்திற்கேற்ப இந்த 2019ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்றனர். ஆனால் சற்று வித்தியாசமாக சென்னை தேனாம்பேட்டையில் பாரதி புத்தக நிலையத்தின் சார்பில் புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் புத்தகங்களுடன் புத்தாண்டை தொடங்குவோம் என்ற நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல பெற்றோர்கள் வாசிப்பு பழக்கத்தை குழந்தைகளுக்கு புத்தாண்டில் தொடங்க வேண்டும் என்பதற்காக புத்தகங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். அதாவது ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல நம்ம ஏதாவது பண்ணும்போது அது குழந்தைங்க மனசுல பதியும் அப்படிங்கிறதுனால புத்தக வாசிப்பு ஒரு புத்தாண்டில் தொடங்கினா அது மனசுல பதியும். இன்னொன்று வாசிப்புக்கு அது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கும். ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒரு வயது கூடினாலும் புத்தகங்கள் வாசிப்பதுதான் தம்மை உயிர்ப்போடு இயக்க வைத்திருப்பதாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற திரைப்பட இயக்குனர் வசந்த் தெரிவித்தார். அது கண்டிப்பாக புத்தகத்தோட ஒரு புத்தாண்டை தொடங்குறத விட ஒரு சிறப்பான ஆரம்பம் இருக்கவே முடியாது. அது புத்தகம்ங்கிறது ஒரு உந்தும் சக்தி. புத்தகம்ங்கிறது ஒரு நண்பர், அதுவும் ரொம்ப நல்ல நண்பர். ஸோ ஒரு நல்ல நண்பரோட ஒரு உந்தும் சக்தியோட ஒரு புத்தாண்டை தொடங்குறத விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு பர்சனலாக நான் உயிர்ப்போடு இருக்கேன்னா, உயிரோடு இருக்கிறதுக்கு வேறு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். நான் உயிர்ப்போடு இருக்கேன்னா நான் படிச்சுட்டே இருக்கேன். பல்வேறு புரட்சியை உருவாக்கி அதன் மூலம் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திய ஆளுமைகளுக்கு புத்தக வாசிப்புதான் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் புத்தாண்டில் சமூகம் உயர்வதற்கான மாற்றங்களை உருவாக்க புத்தக வாசிப்பு அவசியம் என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் போன்ற மேதைகளும், லெனின் மார்க்சின் மேதைகளும், காந்திஜி அவர்கள், அம்பேத்கர், பெரியார் போன்றவர்களும் நூல்களை படிப்பது என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, மேதமையாக வளர்வதற்கு நூல்கள் அடிப்படையாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த வாசிப்பை ஒரு இயக்கமாக மாற்றுவன் நோக்கத்தோடு தான் பாரதி புத்தகாலயம் இதாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கணினி மயமாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் அத்தளங்களில் தமிழில் வாசிப்பது என்பது ஃபாண்ட்கள் இல்லாமல் பிரச்சனை ஏற்படுகிறது. இதை சரி செய்ய மொபைல்களிலும் கணினியிலும் எளிதில் தமிழ் வாசிக்க 808 யூனிகோட் தமிழ் எழுத்து வடிவங்களும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் வாசிப்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒப்புவித்தல், கவிதை சொல்லுதல், தப்பாட்டம் என வாசிப்பு சார்ந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மொத்தத்தில் புத்தகங்களோடு புத்தாண்டு என்பது வாழ்வில் என்றும் இனிக்கும் கற்கண்டு போல புத்தாண்டு கொண்டாட்டங்களிலேயே இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்ந்தது என்றே கூறலாம். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.